ஹாய் நம்பர்களே, நீங்கள் சுவமாக இருந்தால் நாங்கள் சுவமாக இருப்போம்னு நம்புகிறோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். ஸ்வீட்டுன்னு சொன்னால் என்ன ஸ்வீட் செய்ய போகிறோம், எங்களுக்கு நெடுகாலம் விருப்பம் செய்யணும்னா அது 2-3 பேர் வேணும் அந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு. அப்போ தான் கொஞ்சம் பம்பலாகவும் இருக்குது, நல்லா இருக்கும். தெரிந்தானே உங்களுக்கு, எங்களுக்கு அப்பா மட்டும்தானு சொன்னோம். நாங்கள் அப்பாவோட சேர்த்து செய்ய போகிறோம். அதுக்கான தான் வெயிட் பண்ணிடணும். நாங்கள் நடுவில் அப்பாவே இல்லை போகிறவர், அதனால் அப்பா வந்தால் சேர்ந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நாங்கள் என்ன 2 பேர் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும், மாறி மாறி செய்ய நல்லா இருக்கும், கையை நோவாது. என்னென்ன அப்படியான ஸ்வீட் செய்ய போகிறீங்கன்னு நினைப்பீங்க. என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அசத்த போகிறோம். நாங்கள் இப்போ தொதல் செய்ய போகிறோம். ஜப்பான முறையில் தொதல் செய்ய போகிறோம். அதுவும் ஜப்பான முறையில் தொதல்னு சொன்னாலும் அது எஸ் ஃபேமிலின்ற முறையில் தான் செய்ய போகிறேன். எல்லாம் எஸ் ஃபேமிலின்ற ஐடியாவில் தான் செய்ய போகிறேன். ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு முறையில் செய்ய போகிறேன். இப்போ எஸ் ஃபேமிலின்ற ஐடியாவில் செய்ய போகிறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் தொதல் செய்ய போகிறோம். தொதலுக்கு நாங்கள் இப்போ எல்லோரும் நாங்கள் மாவை அரித்து வச்சிருப்பினோம். உடனே நாங்கள் அரிசியை ஊற வச்சு, சிவப்பு பச்சை அரிசியில் ஊற வச்சு தொதல் செய்ய போகிறோம். பார்க்கலாம் நாங்கள் எப்படி என்று. இங்கே பாருங்க, இப்போ நான் சிவப்பு பச்சை அரிசியை ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சு ஃப்ரெஷ்ஷாக அடிக்க போகிறேன். தண்ணி அடித்தா அது வித்தியாசமாக, நான் ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு முறையில் செய்வேன். நான் ஒவ்வொரு முறையில் செய்ய போகிறேன். பார்க்கலாம். இப்போ நாங்கள் எவ்வளோ தொதல் செய்ய போகிறோமோ அவ்வளோத்துக்கு நாங்கள் சிவப்பு பச்சை அரிசியை கொஞ்சம் ஊற வைப்போம். ஒரு சுண்டு, 2 அரிசி. ஏன்னா கூட போடக்கூடாது, கொஞ்சமாக போடணும். அரிவாசியும் கோகோனட் மில்க் ஆட் பண்ண போகிறோம். என்னப்பா? ஓகே, பார்க்கலாமாங்கோ. இப்போ நாங்கள் தேங்காய் எல்லாம் ரெடி பண்ணி வைக்க அரிசி ஊறிடும். இப்போ அதுக்குள்ளே நாங்கள் அதை ஊற வைப்போம். தேங்காயில் நாங்கள் இன்றைக்கி தோசை செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் தோதஞ்சு பாருங்க, தேங்காய் சத்தம் கேட்குதா? இப்படி ஒரு மாதிரி தேங்காய் வாங்கின்னு வந்து நாங்கள் இப்போ ஸ்வீட் செய்ய வலிக்கிட்டோம். என்ன ஸ்வீட் தெரியுமா? தொதல். இப்போ 5 தேங்காய் எடுத்து வச்சுக்காம, அதுதான் தேவையான பொருள். இன்றைக்கு இந்த 5 தேங்காய், மேன் தேங்காய் பால் ரொம்ப போடணும், அப்போ தான் நல்லா இருக்கும் தொதலுக்கு. அப்போ நாங்கள் 5 தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான சிவப்பு பச்சை அரிசி நான் ஊற வச்சு, நான் இந்த 2 ஸ்பூன் இந்த கப்பில் 2 கப் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் அதையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுவும் உங்களுக்கு பார்க்கலாம் வரும். இப்போ பாருங்க, நாங்கள் வறுத்த பயரும் நாங்கள் தேவையானது இவ்வளோ போட போகிறதில்ல. ஆல்ரெடி நான் வறுத்து வச்சுக்கிறேன், அது நான் போட போகிறேன். இப்படி போட்டு கொண்டு எனக்கு வச்சுருக்கிறேன். கூட போட தேவையில்லை, ஒரு கொஞ்சம் அளவு தெரிந்தவங்களுக்கு. கூட பயர் போடக்கூடாது. இப்போ சவ்வரிசையும் நான் இதை வறுக்க போகிறேன். இது வறுக்காத சவ்வரிசி. நான் எங்களுக்கு எவ்வளோ போட போகிறேனோ அவ்வளோத்துக்கு எடுத்து, கூட போடக்கூடாது. கொஞ்சம் இந்த அப்போ தான் தொதல் சாப்பிடக்க நல்லா இருக்கும் சாப்பிடக்க. அதால் நாங்கள் இப்போ சவ்வரிசியும் ஆட் பண்ண போகிறோம். எவ்வளோன்னு சொன்னால் ஒரு 1/2 கப் அளவு ஆட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒண்டா இப்போ என்ன செய்ய போகிறோம், இவ்வளோ தான் தேவையான. நாங்கள் சர்க்கரை ஆட் பண்ணல, இன்றைக்கு நாங்கள் சீனி தான் ஆட் பண்ண போகிறோம். சுகர் ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் சுகர் ஆட் பண்ணி போட்டு மேன் தேங்காய் பால். இப்போ மேன் இவ்வளோ 5 தேங்காயம் சிட்டிப்பி எடுக்கணும். அதுதான் மெயின் காரணம். ஏன் 2 பேர் வேணும் ஸ்வீட்டுக்கு, உங்களுக்கு தெரியும். எனக்கு கை உழைஞ்சா அங்கே அப்பா செய்ய வேணும், அப்படி மாறி அதனால தான் அப்பா வேணும். சரி, இங்கே வாங்க பார்க்கலாம். வந்துட்டேன், சிதறு தேங்காய் இதெல்லாம் முடிக்கணும். ஓ மை காட். ஓ, அதுவும் வடிவா உடைஞ்சிட்டுது. சரி சமனா, அதுவும் பேக்கு பிக்காம. ஓ மை காட், அதுதான் அப்பா. அதுவும் பேக்குன்னு சொன்னால் அது தேங்காயில் பொழுத்தி நோட்டி வரும்போது அந்த பேக்குண்ணே. யா, ஓகே, நான் ஒரு போட்டுட்டு அப்படி தேங்காய் சூப்பராக வந்திருக்கா முதல்? அதுவாத நீங்களோ நல்லா அமைஞ்சிட்டா? அதான் முக்கியம். தொதலுக்கு என்ன மீன்? தேங்காய்.
5 தேங்காயப்பா 5 தேங்காய் சரி 2 தேங்காய் உடைச்சாச்சா ஓகே இப்போ எல்லா தேங்காயும் உடைச்சிட்டு பார்க்க போகிறோம் சரியா அப்பாக்குள்ள நீங்கள் குடிச்சு எப்படி இருக்கு இங்கே வாங்க அப்படி எடுத்துருக்கோம்மா உடைச்சிருக்கிற அப்பாண்டு வட்டி நீட்டாக வந்திருக்கிறேன் சும்மா சொன்னேன் அப்பா பிழைச்சிட்டானே ஏன்னா சம்டைம் நான் உடைச்சாங்க சம்டைம் பிழைக்கிறது சம்டைம் ஓகே அப்பா உடைச்சபடியே வடியாக வந்திருக்கேன் பாருங்க அப்பா நாங்கள் முண்டைக்கு முழிச்சட்டேன் என் ஆத்துக்காரர் எப்படி இருக்கார் நல்லா இருக்கிறாரா நாங்கள் மீண்டும் அசத்த போகிறோம் ஸ்வீட் சைடு என்ன வாங்கோ பார்க்கலாம் எல்லாத்தையும் வந்து ஒண்டா படிப்படியாக பார்க்க போகிறோம் அதுவும் தேங்காய் திருவுற வீடியோ தனி அழகாக இருக்குமே ஏன்னா ஊர் மாய் திருவோம் எங்களுக்கு ஆசை சம்டைம் என்ன நடக்கும் தெரியாது திருவோமா வந்து 2-3 தேங்காய் ஓலை திருவ நல்லா இருக்கும் வேணாப்பா எல்லோரும் பெம்பலாக இருந்து எல்லாருமா சேர்ந்து சிரிச்சு கொண்டு தொகைன்றதும் பேரோட சேர்ந்து கொண்டு சரி அப்படி நினைச்சு கொண்டு இருந்தால் ஒன்றும் சரிப்படாது எங்கள் வழி தனி வழி என்ற மாதிரி நாங்கள் எஸ் ஃபேமிலி அப்படி தான் என்னப்பா எங்கேயும் அப்படி தான் எங்கள் சொந்தக்காரரை சேர்ந்தா ஒரு ஃபன் தான் எனக்கு ஆசை தானுங்க சொந்தக்காரோட சேர்ந்து எல்லாம் செய்வோம் முடிஞ்சு வேணுங்க இப்போ தேங்காய் இப்படி திருப்பி 5 தேங்காயும் திருப்பி எடுக்க போகிறோம் இப்படி நாங்கள் திருவி போட்டு காட்டுறோமுங்க இப்படி வந்துட்டு எப்படி இருக்கு ஸ்ரீலங்கா முறையில் இப்படி திருபுரம் செம்மையாக இருக்கா செம்மையாக இருக்குங்க கனடாவில் தத்தம் கேட்கக்கூடாது என்னப்பா கனடாவில் சத்தம் கேட்கக்கூடாது சத்தம் கேட்டால் தெரியும் தானே வைலன்ஸ்ன்னு நினைச்சிடுவாங்க இதுதான் கனடா அங்கேருந்து பார்க்க எப்படி இருக்கும் உங்களை பார்க்க கனடா உங்களை விட சந்தோஷம் குறைவும் கொஞ்சம் சரியா பார்த்தா கனடாண்டிவிங்க ஊரில் இருக்கிற மாதிரி வருமா எங்களை இயக்க காற்றுல வச்சேனப்பா அடிக்கிற காற்றுக்கு சந்தோஷமாக எல்லா சொந்தக்காரோடையும் சேர்ந்து தொத்தல் கிண்டி சிரிக்கிற சந்தோஷமாக இங்கே கனடாவில் இருக்காது சரிங்கோ கழிச்சா கவலையால் வரமேனே அந்த கதைக்கெல்லாம் போகாமல் இப்போ தொதல் எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போமேனப்பா இங்கே வேறங்கோ இங்கிட்டப்பாவே கூப்பிட திருவது இல்லை நான் திருவிழா திருவிழா சுத்த வேலை திரும்ப மாட்டேன் நம்ம திருவிழா பரவாயில்ல அப்பா திருவிழா காட்டுங்க வாழ்க்கையில் முதலாக காஃப் தேங்காய் வச்சது இன்றைக்கு தான் வாழ்க்கையில் 60 தேங்காய் திருவிட்டேன் பாதி தேங்காய் பாதி அடுத்த பாதி திருவிழா என்ன கூட 30 வருஷமாக தேங்காய் திருவேலியாகும் 30 வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து திருவேன் ஆனால் முந்தி நான் திருவிழா சும்மா திருவிழா இந்த நடுவர் திருவிழான்னு செய்து போக மாட்டேன் கொஞ்சம் படிவேன் கொஞ்சம் திருவிச்சேன் படிவேன் சரி இன்னும் திருவோணும் படிவேன் இந்த வேறு அப்படி திருவிக்கிறேன் அதனால தேங்காய் தொடர்ந்து விளையாட்டு இல்லை இந்தியா அப்படி இவதான் சொமதி 3 தேங்காய் திருவிட்டேன் 3 தேங்காய் இது எங்கடா பஞ்சு அம்மா பாவமனு வந்ததே காணும் சந்தோஷம் அவ்வளோமே காணும் எனக்கு விளையாடல கொஞ்சம் கஷ்டம் வகையில் ஒரு லெவலில் கிண்டு ஓடணும் கிண்டு அதான் பல நாள் ஆசை அது அப்பா நின்றா இதெல்லாம் இருக்குமான்னு சொல்லி பார்ப்போம் அசத்துவோம் ஓகே எங்கட அப்பா என்ன சொல்லி வா எங்கடப்பா கோக்கணும் திருவிழா கோக்கணும் சில ஆம்பளை விளையாட்டுட்டு வாங்க வேலை ஊரில் இந்த பக்கம் சமையல் காட்டில் வேலை செய்யறாங்க சரி எங்கள் அப்பா வேலை வாங்கல அப்பா தானாக வந்தவர் சமையல் காலத்தில் தெரியல நீங்கள் அப்பா நான் சொல்லி வந்தீங்களா நீங்கள் பக்கத்தில் வந்தீங்களா நான் சும்மா திருவண்ணாமலை பார்த்தா நீங்கள் திரும்பிட்டோம் ஒரு வாரத்தில் ஜாக்கடை திரும்பிட்டேன் இல்லை அம்மா பாஸ் தானே அம்மா பாஸ் அம்மா அடிக்கடி திருவிழாவை நாங்கள் திருவிழா சும்மா ஆம்பளை சும்மா சோபாவில் இருக்கிறதா மிச்சம் வேலைக்கு போகிற இல்லையோ சோபாவில் இருந்தால் 2 பில்லு கட்டலாம் கனடாவில் எப்படியெல்லாம் கலைக்கக்கூடாது
அப்பா 3 நாளும் வேலைங்க, சாட்டர்டேயும் வேலைக்கு சில நேரம் போடுவார். இந்த வீட்டு சமையல்லாம் நான் கூட மேற்க வேண்டியதான். சரி சரியப்பா, நான் திருவிழா மிச்சம் வாங்கஞ்சால அடிக்கிற வெதருக்கு குளிருக்கு நாங்கள் மாவுள் நிலத்தில் இருக்கக்கூடாது. அப்பா காப்பீட்டெல்லாம் போட்டு ஓகேங்கோ அப்பா, நான் திருவிழாங்க இவருங்கோ அப்படி திருவி எடுக்காமல் எடுத்தாச்சு. இப்போ எல்லாம் திருவி எடுத்தாச்சுங்க. நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா அது இவ்வளோத்தையும் பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு. இது இவ்வளோ 5 தேங்காய்ங்க, 5 தேங்காய். இப்போ நாங்கள் திருவினா பிறகு என்ன செய்யணும், கிரண்டலில் அடித்து பால் எடுக்க போகிறோம். பால் அடித்த பிறகு நாங்கள் என்ன மாதிரி என்ன செய்ய போகிறோம் முறையை காட்ட போகிறோம். சரியா, பார்த்தீங்களா அப்படி இருக்குது. சரி, இங்கே திருவி கிரண்டலில் ஒடிஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்குது. அடித்து போட்டு காட்டுறோம். இங்கே இங்கே பாருங்க, 5 தேங்காயம் அடிச்சுட்டுறதை விட கிரண்டலில் அடித்து கலைக்கிறது நான் தான். உண்மையாக தாங்க. ஏன்னா 5 தேங்காயம் திருவி போட்டு கிரண்டலில் அடிக்கவங்க கலைச்சி போனேன். நெஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உலக்காத்தி இந்த அளவு தான் இருந்தது. அப்படியே பஞ்சாமரம் எண்ணெய் எடுக்கணும், தேங்காய் எண்ணெய் எடுக்கணும். இதில் இருந்து எண்ணெய் நாங்கள் தாங்க பாருங்க 5 அப்படி இருக்கு. கடைசி பால், கடைசி கடும்பு மம்மி மில்க் மாதிரி இதுவும் ஒரு ஸ்பெஷல். என்ன தேங்காய் பால் இருந்தால் தான் மில்க் ஸ்வீட்டே. முதல் பால். ஆனால் இதெல்லாம் முதல் பால் தான். என்ன சொல்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டு 5 தேங்காயில் அடித்தது தண்ணி. இவ்வளோ நல்ல பால், பெஸ்ட் பால். நீ பாருங்க, பார்க்க தெரியும். காட்டுங்கப்பா, இங்கே வெரி க்ளோஸா லுக் அட் தட். அப்படி இருக்கு. இதுலேயே தெரியும் உங்களுக்கு முதல் பாலா 2வது பாலா. கனடா குளிருக்கு இந்த பால் நல்லா இருக்குங்க. அதுவும் நாங்களும் சுடுதண்ணி விட்டு அடிக்கணும் பால் அந்த மாதிரி வேறு தெரிஞ்சுவோம். ஆனால் கோகனட் மில்க் கூடாதானுங்க கனடாவில். ஒன்றும் செய்யலாம். அங்கே என்ன செய்யலாம், ஸ்வீட்டு என்ன தனியாக விட்டு ஸ்வீட்டு செய்கிறதா என்னப்பா நீங்கள் அடிக்கிற பேருக்கு. எங்கட அப்பாவுக்கு மட்டும் நான் இது ஸ்வீட் தோதால் தண்ணியில் ஓகே. எங்கட அப்பா பக்கத்து விட்டு அப்பா அம்மா கற்றுக்கணும், கவலை ஆகிட்டேன். இனி அப்பாவுக்கு இன்றைக்கு தோதல் இல்லை, சின்ன பீஸ் தான், குட்டி. நீங்கள் 2 பீஸ் கேட்டாலும் தர மாட்டேன். இவரான அவன் சாப்பிட்றவங்க, இவருக்கு தான் விருப்பம். நம்ம ஒன்று சாப்பிட எங்கிட்ட விட்டால் விருப்பம் இருக்க மாட்டாருங்க, சாப்பிட மாட்டாங்க. செதாண்டு சாப்பிட மாட்டார். சரியோ, சரி பெரியால் வந்துட்டு ஏதாவது இருக்கா இனிப்பு ஏதாவது இருக்கா அவருக்கு தோணுன அப்போ அவருக்கு தோணுமெண்டா எங்கே இருக்கும். சில நேரம் வாங்குறே இல்லை. இப்போ எல்லாம் வாங்குறது மிக்சர் முறுக்கு எல்லாம் வாங்குறதெல்லாம் விட்டாச்சு. நாங்கள்லாம் வித்தியாசமாக போக மாட்டேன் சொல்லி எல்லாத்தையும் நிப்பாட்டியாச்சு. திறண்டு இன்றைக்கு ஸ்வீட் செய்வோம்ன்ற ஒரு ஆசை இருந்தவங்க செய்கிறேன். ஈஸியில் எங்கள் பார்க்க ஈஸியில் என்னடா தோதல் செய்கிறீங்க, இது என்ன சிம்பிள் போட்டு இன்னைக்காயங்க தோதல் மாதிரியே நாங்கள் வாட போகிறோம். இப்போ பாருங்க, இந்த கை நாளைக்கு புக்கை கட்டிக்கணும் எங்களுக்கு தான் தெரியும். சரி, நீங்களும் சரி வேறுங்க அப்படி இருக்கணும். சரியா, ஓகே. எங்கள் அசத்துவம் வாங்கோ. இங்கே பாருங்க, எங்கட அப்பா சூப்பர் கரண்டர். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, அரிசி ஆல்ரெடி கழுவிட்டேனுங்க, ஊற வச்சுனா கழுவிட்டேன். கழுவினது உங்களுக்கு காட்டையில் என்னத்தைங்க அரைக்க சொல்லி நாங்கள் கழுவிலாம் வச்சுட்டேன். இப்போ நாங்கள் சில பேருங்க இதை இடித்து அரிச்சு வைப்பினா அப்படியும் போடுவினா. நாங்கள் எஸ் ஃபேமிலி இப்படி முறையில் செய்கிறோம். என்னப்பா இது ஒரு என்னன்னு சொல்கிறது, இது ஒரு எஸ் ஃபேமிலின்ற ஸ்டைல். இதை நாங்கள் இப்படியே அடித்து போட்டு வட்டி பட்டு போல் அடித்து போட்டு தண்ணியாக நாங்கள் திருப்பி இதை வடிச்செடுப்போம். வடிச்செடுத்து அந்த குறுநல் இல்லாமல் தான் போடுவோம். சரியா, இப்படி என்ன இப்படியும் ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு முறையில் செய்யலாமுங்கோ. கனடாவில் தெரிந்தன உங்களுக்கு. இங்கே மில்லை உண்டு. வேணும்னு சொன்னால் பேக்கெட் மாற்றாமல் வாங்கி வருவோம். வேணப்பா, எங்கள்கிட்ட பேக்கெட் இன்றைக்கு இல்லை. அதால் நாங்கள் எங்கள்ட எஸ் ஃபேமிலின்ற முறையில் செய்ய போகிறோம். வேணப்பா, ஓகேங்க. இப்போ நாங்கள் அடிக்க காட்ட மாட்டோம். இப்படி அடித்து போட்டு இப்படி கொஞ்சம் அதை வடிக்க காட்டுவோம். சரியா, அப்படி அடிச்சிட்டோம்ல. சரி, ஓகேங்க. இனி அடிக்க போகிறோம். இப்போ அங்கே ஒவ்வொரு ஆக்கள் தண்ணி போட்டு அடிப்போம். வேணப்பா, அப்படி முறை இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், எஸ் ஃபேமிலி சோமதி தேங்காய் பால் போட்டு அடிக்க போகிறேன். அப்படின்னு சொன்னால் இன்னும் மோர் ஜம்மியாக இருக்கும். தோதல். ஏன்னப்பா,
ரியலி நல்லா இருக்கு. தண்ணி குறைக்கக்கூடிய அளவு நீங்க குறைக்கிறீங்க. யா தண்ணி இல்லாமல் எல்லாம் மில்கில் செய்கிற மாதிரி சரியா? அப்போ தான் தோதல் ஜாமியாக இருக்குது. தண்ணியை விட்டு அடிக்காமல் ஏன் இப்படி விட்டு அடிக்கக்கூடாது. யா அப்போ நல்லா இருக்குமே இல்லையே. அதால் நாங்கள் இவ்வளோ போட்டு அடிக்க போகிறோம் சரியா? அடித்து போட்டு காட்டுறோம். சத்தம் கேட்கும். வரங்க தேங்காய் பால் அடிக்க போகிறோம் அரிசி என்ன. அப்போ மோர் ஜம்மி வரம். இப்போ சத்தம் கேட்கும். ஓகேங்க நாங்கள் இப்போ அடுப்பு போட போகிறோம். பார்த்தீங்களா அப்படின்ட்டு இங்கே எல்லாம் பயம் பார்த்து போடணும். குறைச்சி விட்டு தான் செய்யணும். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்கான கூட்டி நல்லா சூப்பராக இருக்குது. முகத்தில் பட்டால் நல்லா இருக்கு. ஓகே இங்கே இப்போ எல்லாம் சட்டியெல்லாம் காய்ஞ்சி எண்ணெய் விடையில இப்போ சரியா? சட்டியை போட்டு உடனே மில்க விடலாமேன்னு சொன்னால் அதை பார்த்த வேறு எங்கிண்டி கொண்டு இருக்கணும் வேணப்பா. சட்டி காய்ஞ்சிட்டு எண்ணெய் விடுறோம் அப்படியெல்லாம் சொல்லல சரியா? சட்டி காயில இப்போ ஜஸ்ட் பால் விட போகிறோம். ஓகே பக்கத்தர் பால் எப்படி இருக்கு? ஓகேங்க ரெடி ஆயிட்டு. திருவாப்பட்ட பாலுக்குங்க இந்த சைலா காட்டி தேங்காய் பாலம் எப்படி இருக்கு? அரை சட்டி வந்திருக்கு இதில். ஏன்னா இந்த சட்டி செய்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி அப்போ வாங்கி தந்தவருங்க வடிவான ஊர் மாதிரி சட்டி வாங்கி தந்தவர். வேணா பார்த்ததுங்கிட்ட மூடியோல அப்புறம் அடி பிடிக்குமென்னு சொல்லி நாங்கள் இதில் ஆரம்பிப்போம்மா என்ற மாதிரி இதில் ஆரம்பிக்க போகிறோம். வேணப்பா ரெடியப்பா? ஆரம்பிக்க ரெடி. அப்பாட கையெல்லாம் ஓகே. இன்றைக்கி நாளைக்கு அப்பான்ற கை மசுல் மாதிரி இப்படி அப்பான் தட்டு இப்படி. இல்லைங்க நான் ரசானியை மேக் பண்ணுறேன். நானுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் கனடாவில். ஈஸி வேலை இல்லைங்க. அப்படியே லைன் வேலை அப்படியே சுற்றி கொண்டு அரோராண்டு பிள்ளையார கும்புற மாதிரி தான் எங்களோட வேலை. அப்போ கொஞ்சம் முளையுந்தான். அது மாமா இருக்குது எங்களோட மாமா. எங்களோட அப்பா என் ஆத்துக்காரட்ட அப்பா சரியா? அப்புறம் என் அப்பாயும் அப்பான்னு சொல்லி அப்புறம் அவன் அப்பான்னா உங்களுக்கு விளங்காது. என் ஆத்துக்காட்ட அப்பா முதல் இந்த காலத்தில் கஷ்டப்பட்டு தும்பு முட்டால் செலுத்து தோதல் கண்டி அப்படித்தான் எங்கட ஆத்துக்காரரை வளர்த்தவர் என்னப்பா. சரியான கஷ்டம் அவங்க ஈஸி இல்லைங்கோ. மிக்சர் போடுறது, அந்த நைஸ் செய்கிறது, அந்த தெரியுமா அப்பளம் அந்த ஒரு கலரில் அப்பளம் அதெல்லாம் செய்கிறது, கடலை மிக்சர் எல்லாம் உண்டை பாவடாலாம் புட்டி ஒளிம்பி 3 மணிக்கு ஒளிம்பி பிச்சு கொண்டு போயிருக்கணும். அப்போ தான் எங்களுக்கு தான் 3 மணிக்கு தான் நித்திர வரும். அப்போ அந்த நேரம் ஒளிம்பி கருவேப்பிலை உள்ளின்னு வெட்டி அந்த மாதிரி செய்வாருங்கோ. இப்போ அவர் இல்லை. இப்போ அந்த அவர்கிட்ட நினைவுகள் இருக்கிறபடியாக நாங்கள் தொதல்கிண்டேக்க அவர் கூட நினைவுகள் வருது. அந்த சொல்கிறதில்ல அவையே செய்கிறதுகள் நாங்கள் மீண்டும் பார்க்கும்போது அவன் நினைவுகள் வருமா வேணே. அதே மாதிரி எங்களுக்கு பெசலைங்க அவர் இதுக்கான சொல்லல தொதலுக்கான சொல்லல அவர் பேசலை. ஏன் அவர் மஸ்கெட்டான பெரிய பெரிய சட்டி சட்டியில் ஆமாம் அது கஷ்டம் என்ன. இனிப்பு தெரியுமா? இனிப்பு இந்த கேண்டி இப்படி இழுக்கிறது தும்பு முட்டாஸ் அது சுட்டா அதில் கொல்லி விட்டு கம்மியாக இழுக்கன்னு கஷ்டமாக இருக்கும். நாங்கள் இது சும்மா இது செய்கிறதுக்கு அழுகுறோம் வேணே. அதுதான் அவைக்கு தொழிலுங்கோ செய்து வெயிலாக போய் காஞ்சு ஆக்கள் வாங்க விரையும் ஜாவரம் செய்து அந்த காசை நாங்கள் சாப்பிடும்போது தெரியாது. இப்போ எங்களுக்கு நாங்கள் கஷ்டம் பிறகு அதுண்ட அருமை தெரியும் தானே. எல்லாம் ஈஸி இல்லைங்க. செய்கிற ஆக்கள் தான் அதுண்ட அருமை தெரியும். பார்க்குற ஆக்களுக்கா தோதல்லாம் மெஸ்கெட்டா அப்படித்தான் தோணும். ஆனால் செய்து பாருங்க ஒரு செகண்டில் சாப்பிட்டு போவோம். அது என்னென்ன என்ன சாப்பாடும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க்காமல் வராது. இது கொஞ்சம் கஷ்டம். அது அன்போட செய்து சிரிச்சு கொண்டு எல்லா ஃபேமிலியோடையும் சேர்ந்து சிரிச்சு கொண்டு இருந்தால் கஷ்டம் தெரியாது. கொஞ்சம் சிரிக்கிறதுக்கு ஒரு ஆக்கள் பண்ணி சரி எங்கள்ட அப்பா நல்லா அப்பாண்டபடியாக சிரிச்சு கொண்டு சொத்தை செய்யப்படும் வேணாப்பா. ஓகே வாங்க பார்க்கலாம். கூட கதை இங்கே பாருங்க அப்படி தேங்காய் பால் கொதிச்சிடுங்க. அப்படி கொதிச்சுட்டு பார்த்தீங்களா? அப்படி பாருங்க குறைஞ்சிட்டு நாங்கள் என்ன செய்வோம் தேங்காய் பாலில் தானுங்க அடித்தது என்னப்பா. தேங்காய் பாலில் நாங்கள் இன்றைக்கி சிவப்பு பச்சரிசி அடித்து நாங்கள் இங்கே பாருங்க இப்படி இருக்காண்டு நல்லா அடிச்சுட்டு இதுக்கு நாங்கள் வடித்து விடுவோம்னு சொல்லி வடித்து விட்றோம் என்னப்பா. இங்கே
வேறங்க அப்படி இருக்கு. இதே இனிக்குதுங்கோ. நான் அடிச்சு போட்டு பார்த்தேன் இனிக்குதப்பா. டச் பண்ணி பார்த்தேன். இதே தொதல் மாதிரி இருந்தது. பார்த்தீங்களா? சரிங்க, இப்படித்தான் படித்து விட போகிறோம். சரியா? எல்லாத்தையும் விட்டு போட்டு இனி என்ன செய்கிறேன்னு சொன்னால் கிண்டுறதான் வேலை. என்னப்பா கிண்டி கொண்டு இருக்கணும். என்ன சொன்னால் குறுநாள் இல்லாமல் வடித்து எடுப்போம்ட்டு சொல்லி அதுக்கானது அந்த வடியல். கிள்ளு 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 இவங்க யாருங்க கொஞ்சம் குறுநில் தான் வந்திருக்கு. இனி என்ன செய்கிறது? இப்படி கிண்டி கொண்டிருக்கோம் பாருங்க. போட்டோனே கட்டி ஆகிட்டப்பா. ஆமாப்பா இஞ்சி போட்டோனே கட்டி ஆகிட்டோங்க. இஞ்சி அப்பா டக்கு குண்டுங்குவாமே. கொஞ்சம் தீயை குறைச்சி விடுவோமே. என்ன ஆமாங்க, காய்ச்சின அப்புறம் காட்டும். இப்படி கிண்டி கொண்டு இருக்கணும். இனி கருப்பு கலர் வர வரையும் என்னப்பா. நாங்கள் இது சர்க்கரை போட இல்லைங்க. என்ன நாங்கள் சுகர் ஆட் பண்ண போகிறோம்யா. இப்போ சுகர் டக்குன்னு ஆட் பண்ணட்டா? இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஓ அப்போ தான் தண்ணித்தன்மை வேறு. இப்போ டக்கு கட்டி ஆகிட்டல. ஓகே, இப்போ பாருங்க நாங்கள் சுகர் இதில் ஒரு கப் அளவு எடுக்கிறோம். இப்போவே தெரிச்சு பழக்குஞ்சு. இங்கே பாருங்க, இதை ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணோன்னா நாங்கள் கொஞ்சம் மெல்ட்டாக வரும். சுகர் போட்டோன்னா கொஞ்சம் தண்ணித்தன்மை வருமாப்பா. இங்கே பாருங்க, பிறகு நான் பார்த்து போடுவோம் சுகர். ஓகே, எங்களுக்கு சுகர் குறைவாக வேணுமே. ஓகே, அப்போ இனி கிண்டி கொண்டிருப்போம். ஓகே, அப்படி சொல்லக்கூடாப்பா. ஏன்னு சொன்னால் நின்று கொண்டு இருந்தால் காலையும் இதே அம்மா குட்டி ஐடியா. அம்மா குட்டி அம்மா தானே. ஏன் ஜெக்கிட்டா என்னடா அடிக்குது? வெளியாக தானங்க அடிக்குது கனடாவில் வெதர். இங்கே அந்த அடுப்புக்கு கிட்ட ஜாக்கெட் போடுறோன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கை வலியெல்லாம் சுட்டுருமுங்க, பறக்கும். அதால் தானுங்கோ புண்ணுகள் வந்தால் மாறாதுங்க. வெள்ளை உடம்புல தெரியும், கஷ்டம் கண்ணு நாள் இருக்கும். அதால் இது ஐடியா, சூப்பர் ஐடியா. எப்படி எப்படி இருக்கு? எப்படி இருக்கு எங்களை பார்க்க? இது மாதிரி இருக்கு பாருங்க. மாறி வச்சுக்கணும் பாருங்க. அப்படி சிரிச்சுக்கோ. எனக்கு சிரிக்கிறத நிப்பாட்டுவோம் சரியா? அப்பாவுக்கு ஆச்சரியமாக இருக்கு. நான் நினச்சேன் அப்பா வந்து பார்ப்பேன்டாங்கன்னு ஏறி நீ கேட்கன்னு அப்பா வந்துட்டேன். சிரிச்சுக்கோ. கைக்கு படக்கூடாது. இனி பாருங்க, இப்போ கைக்கு படக்கூடாதுன்னு க்ளோஸ் போட்டுறேன். முகத்துக்கும் போடணுமா இருக்கு. ரெண்டு கந்தான் தெரியும் போட சுடுதுங்க. இருக்கிற காலையம்னு சொல்லி இப்படி ஐடியாஸ் எதுனா அது நல்ல மங்கோ. கொஞ்சம் விட்டுட்டு இப்படி நிற்கலாம் சரியா? இதில் நித்திரையார் வந்த அதுக்கான தொதலை தேவையாங்க. இது தேவையா? சும்மா இனிப்பே சாப்பிட மாட்டா சரியா? இனிப்பே சாப்பிட்றேன் இல்லைங்க. சில நேரம் இருந்துட்டு தான் தேத்தனைக்கு தான் இனிப்பு போடுவா. இனிப்பு கொண்டா ஐயோ ஐயோன்ட்டுவா. சரியானு தீபாவளி வருஷம் பண்ணா சாப்பிடுவா. இப்போ தேவையா? இது மீரா பார்த்து கேட்கவே என்ன மாதிரி சரி? கமராலே தெரியும் மீரா.
என்ன பழக்குங்க என்ன வரை இதுக்கு வரையில வந்துட்டு இஞ்சி பாருங்க அப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கா நல்லா இருக்கா ஜாமி தண்ணித்தன்மை போய் எண்ணெயில் வருது இப்போ தண்ணித்தன்மை வற்றி இப்போ தான் தொதல் மாதிரி சைஸில் வருது ஒரு பீஸ் சாப்பிடுங்க தெரியாது உங்களுக்கு அதில் கஷ்டம் ஒனியாவது தொதல் சாப்பிடுங்க ஜோசிங்க அப்படி வந்தது யா எங்கேயும் கடையில் வாங்கி சாப்பிட்டேன் வீட்டில் செய்தானே சொல்லக்கூடாது ஹார்ட் ஒர்க் இருக்கு எந்த சாப்பாடுலையும் இங்கே குளிர் அடிக்கிற குளிருக்கு தொதல் கிண்டி நாங்கள் வைக்கிறதுன்னா நாங்களா எஸ்பெஷலி தான் கனடாவில் எந்த சாப்பாடுலையும் ஹார்ட் ஒர்க் இது சும்மா சாப்பிட்டு கொமெண்ட் சொல்றது நோக்கம் என்ன செய்யல ஜட்ஜ் அப்படி வச்சிருக்கிறாங்க அதான் ஜட்ஜ் ஓ மை காட் நோ 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 சொல்லணும் நல்லா இருக்கா கூட இருக்கா எல்லா ஆக்களும் எல்லா அம்மாக்களும் ஒரு பதில் கஷ்டப்பட்டு செய்யணும் ஆனால் உண்மையை சொல்லணும் அது ஆனால் சம்டைம் மோர் ஹார்ட் ஒர்க் பண்ணினா நம்பி வராது அதான் ஸ்வீட்ன்றது கஷ்டப்பட்டது தோதல் வேற ஒன்றும் இல்லை கேசரி ஈஸியாக செய்யலாம் வேற ஒன்றும் இல்லை தோதல் ஆனால் அங்கே சில நேரம் அவங்க ஹார்ட் ஒர்க் நல்லா சமைப்பினா ஜம்மி இருக்காதுப்பா உண்மையா சில நேரம் ஜம்மியாக இருக்கு உண்மையாக பெரிய இதுக்கு சொல்லல உண்மையாக தானேப்பா சில நேரம் ஜம்மி இருக்காது சில நேரம் ஜம்மி இருக்கு அதுக்கு தான் ஜட்ஜ் வேணும் அதுக்கு ஜட்ஜ் வேண்டாம்னு சொன்னீங்களா அதுக்கு தான் ரீசன் சொன்னாங்க சரியா ஜட்ஜ் கண்டிப்பாக வேணும் ஜட்ஜ் எங்கடாப்பா எங்களுக்கு ஃபேமிலிக்கு நாங்கள் எப்பயும் எங்கடாப்பா தான் என்னப்பா லுக் அட் தட் ஓ தொதல் வந்துட்டு இங்கே பாருங்க சொட்டு வந்துட்டாப்பா இங்கே பிளாக் கலர் வருது ஓ மை காட் கொஞ்சம் கலந்து காட்டுடா அமர்த்தி என்ன எடுத்தோம்மா இங்கே பாருங்க ஓ தொதல்ல எண்ணெய் ஆனால் கையில் பக்கத்தில் இருக்கிற சுமதிக்கு பட்டா நல்லா இருக்கு இது சுத்தமான தேங்காய் எண்ணெய் அப்பாவுக்கு தெரிக்கிறாருங்க அப்பாவுக்கு இது சுமதியை வச்சு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாரு வேணப்பா இங்கே வாங்க ஒன்று இங்கே வாங்கடா சிவா பார்த்தீங்களா ஓகே அப்பாடுங்க வீடியோ யா ஓ பிளாக் வந்துட்டு காட்டுங்க யா ப்ரௌன் ஆகிட்டு லுக் அட் தட் பிளாக் இப்போ வரையில் இப்போ தான் ப்ரௌன் கலரில் வந்திருக்குது சரியா யா இப்போ 10 நாள் ஜிம்முக்கு போக தேவையில்ல இந்த ஹார்ட் ஒர்க்கே காணும் சோமதிக்கு நாளைக்கு கொழும்புறாவோ ஏரியா சாட்டர்டே கிண்டினா தான் சண்டே கொஞ்சம் ஒழும்பலாம் ஓகேங்க நாங்கள் வந்தோன்னே பார்ப்போம் சரியா இறக்குற மூட்டமாக அப்படி வந்திருக்கிற பார்ப்போம் இவங்க இப்படி வந்துட்டேன் காய்ச்சி இதை காட்டுங்க அப்படி விழுகிறது இப்படி விழுந்து இப்படி கம் ஆகி சாப்பிட்றதுதான் தோதாது எப்படி இந்த மில்க் எப்படி இருக்கு ஆல்ரெடி பக்கத்துலேயே வச்சுட்டேன் இந்த எண்ணெய் எடுத்தா காணுமா நீ இங்கே பாருங்கப்பா இவ்வளோ எண்ணெய் உண்டு காட்டுங்க இவ்வளோ எண்ணெய் எடுத்துருக்கோம் சுத்தமான தேங்காய் எண்ணெய் சுகர் எல்லாம் காணுமேனப்பா
இப்படி வந்தால் பதம் ரெடி எண்டாத்த இப்படி இருக்கணும் சரியா. இதுதான் தொதல். இதுக்கு பிறகு நாங்கள் வறுத்த பயிர் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, எங்கள் சினோக்கு விளையாடிட்டு வந்து நாங்கள் க்ளோஸை கொஞ்சம் கழட்டுவோம். என்ன கையால் தான் தூவோம் சரியா. ஒன்றும் செய்யற கை கழுவிட்டு தான். சான் பேப்பர் ப்ளீஸ். கையீரம் கொண்டு வாங்கடா கண்டு மைக்கா ஒன்று தாங்க. ஓகே அப்பா வாங்கோ. நீ பார்த்தீங்களா உளம் போட போகிறதில்ல கொஞ்சம் தான். என்ன அப்போ என்னப்பா ஆல்ரெடி வறுத்த பயிருங்கோ என்ன அதுக்கு எண்ணெய் இருக்குது அதோட சேர்ந்து பொரியும் பயப்பட தேவையில்ல சரியா. பயிர் போட்டிங்கன்னு சொன்னால் வறுத்த பயிர் போட்டிங்கன்னா தனி அழகு. சில பேர் சாபரிசி போடுவினாம் என்னப்பா, சில பேர் கச்சான் போடுவினாம். எல்லாரும் ஒன்றோடு செய்வினா. எங்களுக்கு சில பேர் ஏலக்காய் பவுடர் போடுவினாம். கசக்கோடு போடுவினா எங்களுக்கு பிடிக்காதுங்கோ. ஒன்றோடு போடலாம் சரியா. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் இன்றைக்கு செய்திருக்கோம். கேட்க பார்ப்போம். அப்பா வந்து ஹெல்ப் பண்ணவர். அப்பா வந்து ஹெல்ப் பண்ணவர். பார்த்தீங்களா ஃபயர் எல்லாம் எப்படி இருக்குன்னு. ஃபயர் ஃபோட்டோன்னு தெரியல பார்த்தீங்களா. இங்கே வருங்க ஃபயர் ஃபோட்டோன்னு தெரியல. ஏற்கனவே வறுத்த ஃபயர் இனி அந்த எண்ணெயோல பொரிஞ்சு பேர் பார்த்தீங்களா இப்படி எடுக்கணும். கலரை பார்த்தீங்களா. பாருங்க 5 தேங்காயில் தெரியும் கொஞ்சம் வேணாப்பா. என்ன நாங்கள் சொந்தக்காரருக்கெல்லாம் கொடுப்போம்னு சொன்னால் அவங்க அப்படி செய்யணும் காணும். நாளே ஆகும் சொந்தக்காரருக்கு கொடுக்குறேன்னா நாங்கள் முதலாத்து செய்வோணுமா. இதுக்கே ஆகிட்டு அப்போ 4-5 வருஷமா என்ன. ஒன்று அடுக்கமா வந்து விட்ருக்கேனாப்பா. இதில் இருந்து பார்க்க தெரியுதா கூட நாங்கள் குழம்புக்கு எண்ணெய் தேங்காய் பால் பாவிக்கக்கூடாதுப்பா. எண்ணெய்க்கு போட்டு பொறிக்க தான் தெரியுது என்ன அது இது அதில் இருக்க அவ்வளோ ஃபேட் இருக்குமாண்டு. அதுக்காண்டி இருந்துட்டு பாவிக்கணும். அப்போ தான் ஜாமிக்காரி வேறு ஒன்றும் செய்யலாதப்பா. முழக்கிற கறி எல்லாம் முழக்கங்காய் பொரிச்ச குழம்பு உண்டு தேங்காய் பால். எங்கடப்பா பாருங்க அப்பா ததல்மா இருக்கா. ஓகே ஓ வெயிட்டப்பா. ஓகே ஓகே எப்படி இருக்கு அப்பா ததல் போடுறது. லுக்கப்பா அதில் பார்த்தீங்களா. இவருங்கூடப்பா எப்படி வந்திருக்காப்பா. தொடர்மாக இருக்கா. இங்கே பாருங்க சோமை எண்ணெய் பேப்பர் எல்லாம் கீழே போட்டுட்டு வந்துட்டு ஃப்ளோருக்கு சுமை வாடிட்டேனுங்க. சுமை வாடிட்டேனே வாடிட்டேன்னா நான் பேப்பர் டவல் துடைச்சி நாங்கள் இதை அப்படி ஓடி வந்துட்டேன். நினச்சி அப்பா ட்ரைக்கு போட போகிற அப்பாவுக்கு சுற்றுரும் இல்லைப்பா. நிலத்தில் பேப்பர் டவல் வந்ததாக எடுக்கக்கூட நேரம் இல்லை.
அப்பா இல்லைக்கப்பா தொதல் வந்துட்டு ஏன் சிரிக்கல அப்பா சொன்னவர் தொதல் கிண்டவன் அம்மா பாவம்னு சொல்லி மினக்கிட்ட வெளியிட்டு பேசினவர் ஏற்கனவே உங்களோட டயர் காணாவதோன்னு பேசினவர் ஏன்னாப்பா ஓகேப்பா இப்போ சிரிக்கிறீங்க எல்லாம் கஷ்டப்பட்டாதான வாழ்க்கை நாங்கள் சோபாலைந்து கொண்டு படியாக வரணும்டா வேற எல்லாரும் இதுலேயே இருந்து தெரியுது என்ன நாங்கள் கஷ்டப்படணும் நாங்கள் கொஞ்சம் முயற்சி செய்யணும் ஓடணும் லுக்கத்தட் அப்பா பேப்பர் டவுல் எடுக்கிறார் கீழே விழுந்தது இவங்க க்ளீன் ஆயிட்டு அதுவும் இந்த சட்டி சாமியான சட்டி ஏன்னாப்பா பார்த்தீங்களோ தொதல் ஏன்னா பிளாட் ஆக்கணுமாப்பா இப்படி ஒரு அடி அடிங்க டிங் 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 பிளாட் ஆக்கணும் சுடுகுது ஏன்னு சொன்னால் இது கொஞ்சம் கூட போட்டுட்டீங்க பிளாட் ஆக்கணும் இப்போ நாங்கள் தொதலை கிண்டிட்டு கரண்டிலையும் சட்டிலையும் இருக்கிறத சாப்பிட்றது தான் தனி அழகு என்ன தனி அழகு அதை சொல்கிறவே உண்மையாகவே இந்த சட்டிலையும் அந்த கரண்டிலையும் எடுத்து இப்படி இங்கே வேறுங்க கஷ்டப்பட்டாங்க இங்கே வேணும் அப்படி இருக்கு பார்த்தீங்களா சில பேர் மோர் சர்க்கரை போடுவினோம் மோர் சர்க்கரை போட்டு பிளாக் ஆக்கிவினோம் நாங்கள் லைட் எங்கட விட்டு எல்லாம் கன பேர் பிக்கி இருக்கினோம் என்னப்பா ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு போக்கு அதால் சில்லாத கட் பண்ணியிருக்கோம் ஒன்றும் செய்யறாது பிரெயின் பிளாக்காக இருக்குது ஏன் இதாக இருக்குது அதாக இருக்குது அம்மாய் காட் தொதல்குன்றதை விட மோசமாக போயிருமோங்க சரியா அப்போ நல்லா இருக்குங்க தொதல் மாதிரி வந்துட்டுது சூப்பராக இருக்குது தொதல் மாயில் தொதல்லாம் ஒல்லி சக்கரை தான் போடையில தசிட்டு என்ன ஒல்லி தான் சக்கரை தான் போடலை சரியா ப்ரௌன் ஆக்கலை நாங்கள் சக்கரை 2 போட்டோம் என்ன 3 ஆட் பண்ணாங்க ஆனால் கூட சில பேருங்க சர்க்கரையை கரைச்சி போட்டு ஊற்றினோம் என்ன சில பேருக்கு சர்க்கரையை கரைச்சி போட்டு அதான் 2 கருப்பாக்கினோம் நாங்கள் அப்படி விருப்பம் இல்லைங்க அதால் லைட்டாக போட்டோம் நாங்கள் சுகர் ஆட் பண்ணாங்க சுகரில் ஒரு தனி அழகு மோர் ஜாமி வருது சர்க்கரையில் வேறு ஃப்ளேவர் வரும் நாங்கள் லைட்டாக பாவிச்சு நாங்கள் ஓகேங்க இந்த கண்டிப்பாக இந்த காணொளி பிடிச்சிக்கோ நம்புறேன் வேறு உங்கள் வாய்ஸ் ஃபேமிலி எப்படி இருக்கிறேன் எனக்கு கலட்டு வந்து ஜாக்கெட்டே மசா ஏனுங்க கையெல்லாம் ஜாக்கெட்டை போட்டு கலைச்சி போடுவோம் திருங்காண்ண தலைக்கு வைக்க தேவையில்ல போலைங்க சண்டேனா மசாஜ் செய்கிறது இல்லையே அப்படியே நெய் இதுலேயே தொதல்லே ஒரு மசாஜ் சூப்பராக இருக்குங்க செய்துட்டு இந்த கண்டிப்பாக இந்த காணொளி பிடிச்சிக்கோங்க நம்புறேன் என்னப்பா வாங்க அப்பா நாங்கள் இப்படி கிளியராக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே இந்த காணொளி பிடிச்சிருக்கோம் நம்புறேன் நெக்ஸ்ட் காணொளிக்கு சந்திப்போம் கேக் மஸ்கேட் என்ன தொதல் 4-5 பேர் சேர்ந்து கொண்டுங்கோ 2-3 பேர் காணாது 2-3 பேர் இல்லைங்க 2 பேர் ஜஸ்ட் அப்பா நான் எங்கே 2-3 பேர் இங்கே ஒரு தரம் இல்லை தெரியும் குட்டி ஆக்கள் அப்பா ஹெல்ப் பண்ண முடியாது கொஞ்சம் ஓகே நல்லா 4-5 பேருண்டா மாறி 4-5 பேருண்டா மோர் உங்களுக்கு கைக்கு பெயின் சாப்பிடக்க ஆசையாக இருக்கும் வேர்த்தாமல் இருக்கும் கப்பியாமல் இருக்கும் 4-5 பேரோட சேர்ந்தாலும் சிரிப்பும் பெறுது என்ன ஓகே எங்கடா அப்பா பே பண்ணி தானே நாங்கள் நெச்சா ஒரு ஆள் 2 பேர் இருந்தாலும் சிரிக்கலாம் சந்தோஷமாக இது எல்லாத்தையும் அப்படி எல்லாத்தையும் கடந்து போகணும் ஆக்கள் இருக்குன்னு நினைக்காம இந்த கண்டிப்பாக இந்த காணொளி பிடிச்சிருக்குமான்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோக்கு சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்